NCERT கிளாஸ் 9th டாப்பிக்ல இருந்து மோஷன் அரௌண்ட் அஸ் டாப்பிக்ல இருந்து எக்ஸசைஸ் 11th சம் பண்ண பாருங்க. A student said the earth moves around the sun. In this context, discuss whether an object kept on earth can be considered to be at rest ன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுதான் சன்னுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போது சன்னை வந்து எர்த்து வந்து சுற்றுது. இப்போ எர்த்து வந்து இப்படி சுற்றிட்டு இருக்குது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இப்படி சுற்றுதுப்பா. அப்படி சுற்றும் போது எர்த் வந்து கம்ப்ளீட்டாக மோஷன் வந்துடுது, டோட்டல் பாடி மோஷன் ஆகுது. அப்போ இந்த எர்த் மேலே எந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருந்தாலும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே சன்னை சுற்றிட்டு தான் இருக்கும். அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டும் சன்னை சுற்றிட்டே இருக்குன்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மோஷனில் தானே இருக்குது, அப்போ ரெஸ்ட்டில் கிடையாது. அப்போது என்ன சொல்லணும்னா நோ அப்படின்னு சொல்லணும் ஆன்சர். அதாவது ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இல்லை, ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் தான் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்து தான் வந்து ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும், ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு சன் வந்து ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் மோஷனில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸோ ஆன்சர் வந்து நோன்னு சொல்லிடணும்.